வணக்கம் மாணவர்களே. இன்றைய நன்னெறி பாடம் தலைப்பு நன்றி நவிழ்தல். இது உங்கள் புத்தகத்தில் பக்கம் 25 இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றி நவிழ்தலில் இன்றைக்கி பாடம் நன்றி பாராட்டுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் இருக்குது. ஓகே, கீதா உணவுகளை எடுத்து வைத்ததற்கு நன்றி. தாத்தா, என் கையை பிடித்து கொள்ளுங்கள், நான் அழைத்து செல்கிறேன். நன்றி பாஸ்கர். பாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு மிக்க நன்றி பாட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் அவங்க செய்த உதவிகளுக்கு அவங்க நன்றி சொல்கிறாங்க. இப்போ கீதா உணவுகளை எடுத்து வைத்ததற்கு அப்பா நம்மளை விட முதியவராக இருந்தாலும் நமக்கு நன்றி சொல்கிறாரு. அதே போல் தான் இங்கே தாத்தாவுக்கு பாஸ்கர் உதவுவதை பார்த்து தாத்தா பாஸ்கருக்கு நன்றி சொல்கிறாரு. அதே போல் தான் இங்கே பார்த்திங்கன்னா பாட்டி பேரப்பிள்ளைக்கு பந்து எடுத்து தராங்க. அப்போ பையன் என்ன சொல்கிறாரு, பேரன் என்ன சொல்கிறாரு, மிக்க நன்றி பாட்டின்னு சொல்கிறாரு. இது நன்றி பாராட்டுவோம்னு என்ன அர்த்தம்னா, ஒரு செயலை செய்கிறப்போ ஒருத்தர் நம்மளுக்கு உதவுறப்போ நம்ம மனமார்ந்து அவங்களுக்கு நன்றி கூறுறது அது பேர் தான் நன்றி பாராட்டுதல். ஓகே, நன்றி பாராட்டுதல் நிறைய வகை இருக்குது. அதாவது வார்த்தையால் கூறலாம், இல்லை ஒரு சில வழிகளில் கூறலாம். ஓகே, வேறு எது வழிகள்? அந்த வழிகள் என்னென்னா, ஒன்று நன்றி கூறுறது, வாய்மொழியாக நம்ம கூறுறது, இல்லைன்னா பரிசுகள் நம்ம கொடுக்கறது. பரிசுகள் நம்ம ரொம்ப பிடித்தவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பெற்றோர்களுக்கு அன்னை தந்தைகளுக்கு நம்ம முத்தமிட்டு நன்றி சொல்லலாம். ஓகேவா? இது நம்ம முத்தமிடுறது குடும்பத்தினர்கிட்ட மட்டும் நம்ம அது செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது மற்ற வெளியாட்கள்கிட்ட நம்ம முத்தம் கொடுத்து நன்றி பாராட்டுறது ஒரு தகுந்த செயல் இல்லை. ஓகே, கீழே பார்த்திங்கன்னா நன்றி நவிழ்தல். இதற்கு விளக்கம் போட்டிருக்காங்க. சேவை அல்லது உதவிக்கு செயல் வழி நன்றி பாராட்டுதல். செயல் வழினா நம்ம ஒரு விஷயம் செய்து நம்மளுடைய நன்றியை நம்ம நன்றி சொல்கிறோன்னு அவங்களுக்கு நம்ம காட்டுறோம். ஓகேவா? நீங்கள் மனசுக்குள்ளே ஐயோ இவங்க ரொம்ப நல்லவங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அது நன்றி பாராட்டுதில்லை. அது நீங்கள் உண்மையான உணர்வாக இருந்தாலும் நம்ம வாய்மொழியாவோ உள்ள ஒரு செயலின் வழி அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோன்னு நம்ம காட்டணும். அது அடுத்து நன்றி மொழிவோம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா சில சூழல்கள் இருக்குது. டீச்சர் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அம்மாவை அணைத்து முத்தமிட்டு நன்றியை காட்டினான் மதன். அதாவது அம்மாவுக்கு அவர் எப்படி அவரோட நன்றியை தெரிவிக்கிறார்னா, அனைத்து, அதாவது அவங்கள ஹக் பண்ணி முத்தமிட்டு நன்றியை காட்டினான் மதன். அடுத்து இரண்டாவது சூழல். லீ சொங்மோய் சீன புத்தாண்டு அன்று அங்பாவ் கொடுத்த தாத்தாவின் கையை குலுக்கி நன்றி கூறினாள். அதாவது சீன புத்தாண்டு அன்று அவங்களுக்கு அங்பாவ் கிடைக்கிறப்போ எப்படி அவங்க நன்றி கூறுறாங்கன்னா, கை குலுக்கி நன்றி கூறுறாங்க. இதே நம்மளாக இருந்தால் நம்ம தீபாவளி நேரங்களில் நம்ம எப்படி நன்றி கூறுவோம்? நம்ம எப்போதுமே அம்பாவை கிடைத்தோன்னே ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்மளுடைய நன்றியை தெரிவிப்போம். அதே போல் தான் இங்கே அவங்க கை குலுக்கி நன்றி கூறுறாங்க. அடுத்து மூன்றாவது சூழல். கிரேஸ் தன் அண்ணனின் உதவிக்கு ஒரு வாழ்த்து அட்டை வழங்கி நன்றி கூறினாள். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா இவங்களோட செயல் வழி எப்படி நன்றி கூறினாங்கன்னா, வாழ்த்து அட்டை செய்கிறாங்க. இங்கே செயல் வழி எப்படி காட்டுறாங்கன்னா, கை குலுக்கி நன்றி சொல்கிறாங்க. இங்கே அனைத்து முத்தமிட்டு நன்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி நன்றி சொல்லலாம் என்ற ஒரு எடுத்துக்காட்டுகள். ஓகே, டீச்சர் இன்று நீங்கள் படித்ததுக்கேற்ப ஒரு லைஃப் ஒர்க் ஷீட் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற சூழலுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணணும்.
மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக கூகுள் கிளாஸ் ரூமில் போடலாம். இல்லைனா வந்துட்டு நம்மளுடைய வகுப்பு டெலிகிராம் குரூப்பில் போடுங்க. எனக்கு பர்சனலாக அனுப்ப வேண்டாம். நம்மளோட வகுப்பு டெலிகிராம் குரூப்பில் போடுங்க. நன்றி.